வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகரூபிணி. இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th தமிழில் உள்ள இயல் 6 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிலாமுற்றம். இதை தான் இந்த இதில் சிலபஸ்க்குரியதை மட்டும் இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்த்துடலாம். இதில் முதலாவதாக கொடுத்துருக்கிறது பன்முக கலைஞர். கலைஞர் அவர்கள் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள், அதாவது தமிழுக்கு ஆற்றிய பணிகள் குறித்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். தமிழ் பற்றிய பணிகள் தொடர்பான செய்திகள் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. பாருங்கள். கட்டுமான ஆர்வலர் கலைஞர். கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழகத்தோட தலைநகரமான சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலையும் அமைச்சிருக்காரு. வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் தேர் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த சிற்பத்தேர் வந்து பலரையும் கவர்வதாகும். தேரினுள் திருவள்ளுவரோட சிலை வச்சுருக்காங்க. அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இங்குள்ள அரங்கத்தில் வந்து குறள் மணிமாடம் என பெயரிட்டு அதில் வந்து வள்ளுவரோட 1330 குறள்பாக்களும் அதில் வந்து செதுக்கப்பட்டு இருக்குது. ஓகேங்களா. அத்துடன் இல்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டது இந்த பூம்புகார் கலைக்கூடம். பூம்புகார் என்ற ஊரில் வந்து கலைஞர் அவர்கள் பூம்புகார் கலைக்கூடம் ஒன்றை நிறுவியிருக்காங்க. இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா. நூல்கள் வாசிப்பதால் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து திறந்து வச்சுருக்காங்க கலைஞர் அவர்கள். ஓகேங்களா. சென்னையில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணாவோட நினைவிடம் முதல் கன்னியாகுமரியில் உள்ள காமராசர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பர். அந்த அளவுக்கு வந்து தமிழ் மீது பற்று கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து செம்மொழி கலைஞர். இயல், இசை, நாடகம் இந்த மூன்றிலையும் வந்து அவர் முத்திரை பதித்தனால இவர் வந்து முத்தமிழ் அறிஞர் என அழைக்கிறாங்க. இவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டுள்ளார். அதில் குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடல் உடுத்த, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு இல்லையா, அதை வந்து அனைத்து அரசு விழாக்களிலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்திருக்காரு. ஓகேங்களா. அத்துடன் இல்லாமல் கல்வித்துறையை வந்து பள்ளி கல்வி, உயர்கல்வி என இரண்டாக பிரித்து அதன் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு துறையை உருவாக்கி தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்குன்னு தனியாக ஒரு அமைச்சரை வந்து நியமிச்சிருக்காங்க. அடுத்து 2010ஆம் ஆண்டில் கோவையில் தமிழ் மாநாடு, அதாவது தமிழ்நாட்டு அரசின் சார்பில் கலைஞர் வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. எப்பொழுது 2010ஆம் ஆண்டு. அந்த மாநாடு 5 நாட்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்றுச்சு. அது எப்போன்னா ஜூன் 23 டு ஜூன் 27 வரை இந்த 5 நாட்கள் வந்து அந்த செம்மொழி மாநாடு வந்து கலைஞர் அவர்கள் தலைமையில் வந்து நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. அதில் தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ்மொழியாம் என தொடங்கும் பாடலையும் ஏற்றியுள்ளார். தமிழ்மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தினம் இது 2004 அக்டோபர் 12ஆம் நாள். ஓகேங்களா. இது வந்து செம்மொழி மாநாடு நடைபெற்ற நாள் 2010 ஜூன் 23 டு ஜூன் 27. ஓகே. அதற்கடுத்து இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைத்து இப்பாடலில் 3 தலைமுறைகளை சேர்த்து இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். ஓகேங்களா. செம்மொழியாம் தமிழ்மொழியாம் அந்த பாடலை இயற்றியும் போது. ஓகே. குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழில் என்ன வாக்கியம் எழுதியிருக்காங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்கச் செய்துள்ளார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். என்றுமுள்ள தமிழ் இன்றுமுள்ள கலைஞர். இவர் வந்து தமிழுக்கான பணிகளை வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தொடர்ந்திருக்காரு. அதாவது லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவு. அந்த அளவுக்கு இவர் தமிழ் மீது பற்று கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தம் 94வது வயதில் காலமானார். ஓகேங்களா. இதில் வந்து இந்த பாடத்தில் வந்து நம்மளுக்கு கலைஞர் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் மட்டும் பார்த்தா போதும். அதற்கடுத்து பூத்தொடுத்தல்
ஆசிரியர் வந்து உமா மகேஸ்வரி அவர்கள். இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. ஓகேங்களா? நூல்வெளி மட்டும் பார்த்துக்கலாம். கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். தற்பொழுது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். ஓகேங்களா? இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். கவிதை, சிறுகதை, புதினம் என்ற பல தளங்களில் படைப்புகளை படைத்து வருகிறார். ஓகேங்களா? முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபர் இயற்றியது. இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. இதில் உள்ள சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம் பார்த்துக்கலாம். சொல்லும் பொருளும் பாருங்கள். பண்டி அப்படின்னா வயிறு. பண்டி அப்படின்னா என்னதுன்னா வயிறு. அசும்பிய ஒளி வீசுகிற. அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற. முச்சி தலையுச்சி கொண்டை. முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. இதில் உள்ள இலக்கண குறிப்பு பாருங்கள். குண்டலமும் குகைக்காதும். குண்டலமும் குகைக்காதும். இதில் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ வந்து இதை நம்ம என்ன சொல்லுவோம்? எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். இதே இது மறைந்து வந்துச்சுன்னா அது என்னது? உம்மை தொகை. ஓகேங்களா? மறைந்து வந்தால் உம்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. இதில் குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னு வந்திருக்கிறது. இதே இது குண்டலங்குலை. குண்டலங்குலை. இதில் வந்து வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து வெளிப்படையாக வந்திருக்கனால இதை எண்ணும்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆடுக. ஆடுக வியங்கோள் வினைமுற்று. அதாவது வியங்கோள் வினைமுற்று எந்த பொருளில் வரும்? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் இந்த பொருளில் வருவது தான் வியங்கோள் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இது பொதுவாக வந்து எதில் முடியும் அப்படின்னா க, இ, இயர், அல். பொதுவாக இதில் முடிஞ்சால் நம்ம வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆடுக என்பது வியங்கோள் வினைமுற்று. அதுக்கடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். பதிந்து. இது எப்படி பிரிப்போம்? பதி கூட்டல் இத்து. அது வந்து இத்து வந்து இந்தா திரியும். அதனால் நம்ம இந்து கூட்டல், அதுக்கடுத்து தூவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக இதில் வந்து பதி என்பது பகுதி, சந்தி, இந்த ஆனது விகாரம். இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு வந்து இரு, இன்னு, இத்திட்டிறின். இது வந்து இறந்த கால இடைநிலை. இத்து வந்து இறந்த கால இடைநிலை. ஊ வந்து வினையெச்ச விகுதி. பதிந்து இதோட இலக்கண குறிப்பு என்னென்னா வினையெச்சம். வினையெச்சம். ஓகே. முற்று பெறாத வினைச்சொல் வந்து மற்றொரு வினையை கொண்டு முடிவது தான் வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பதிந்து ஊல முடிஞ்சிருக்கு. ஊ வந்து வினையெச்ச விகுதி. இப்போ பதிந்து அப்படி என்பது வினையெச்சம். இதில் உள்ள குறிப்பு பாருங்கள். செங்கீரை பருவம். செங்கீரை பருவம்னா என்ன? குழந்தைகளோட 5 to 6 மாதங்களில், குறிப்பாக 5வது மாதத்தில் நிகழக்கூடியது தான் நம்ம செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 முதல் 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். இந்த பருவத்தை தான் நம்ம செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த பருவத்தில் குழந்தை வந்து எந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா, குழந்தை வந்து தன் இரு கைகளை ஊன்றி ஒரு காலினை மடக்கி ஒரு காலினை நீட்டி தலை நிமிர்ந்தவாறு முகம் அசைந்து ஆடும். இதைத்தான் நம்ம இந்த ஸ்டேஜை தான் நம்ம செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். இது குழந்தையோட 5வது மாதத்தில் நிகழக்கூடியது. அதற்கடுத்து அணிகலன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலம்பு, கிண்கிணி. இது வந்து காலில் அணிவது. ஓகேங்களா? காலில் அணியக்கூடிய அணிகலன்கள் சிலம்பு, கிண்கிணி. கிண்கிணி அது வந்து கொலுசு சம்மந்தமானது. ஓகேங்களா? அரைஞான் கயிறு இடுப்பில் அணிவது. சுட்டி நெற்றி சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம் குலை காதில் அணிவது. சூளி இதுவும் நெற்றி சுட்டி போல தலையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஆபரணம். இது வந்து தலையில் அணிவது. குமரகுருபர் குறிப்பு பாருங்கள். குமரகுருபர் இயற்றியது வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். இது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதில் வந்து இறைவனையோ தலைவரையோ, அதாவது இறைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடப்படுவது தான் இந்த பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா? பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 10 பருவங்களை கொண்டுள்ளது. பருவத்திற்கு 10 பாடல்கள் என 100 பாடல்களால் ஆனது. ஓகேங்களா? இது வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 7 பருவங்கள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும்
சமமானது. அதாவது காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி இந்த 7மே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. கடைசி 3 பருவங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் வேறுபடும். ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பருவம் கடைசி 3 சிற்றில், சிறுபறை, சிறுதேர் என வரும். பெண்பார் பிள்ளைத்தமிழை பொறுத்த வரைக்கும் கடைசி 3 பருவம் கலங்கு, அம்மானை, ஊசல் அல்லது நீராடல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? குமரகுருபர் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். கந்தர், கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா, வள்ளிமாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை இவர் இயற்றிய நூல்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து கம்பராமாயணம் கம்பர் இயற்றினது. இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. இதனுடைய முக்கியமான சொல் பொருள் பார்த்துக்கலாம். எதுலேயுமே சொல்லும் பொருள் கொடுக்கல, இருந்தாலும் இதில் உள்ள முக்கியமான சொல் பொருள் நம்மளாம் பார்த்துக்கலாம். இப்போ தாது அப்படின்னா மகரந்தம். மகரந்தம் அப்படி ஒரு செடியோட மகரந்தத்தை தான் தாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பொய்கை. பொய்கை என்பது குளம். ஓகேங்களா? வனம் என்பது காடு. தண்டலை குளிர்ந்த சோலைகளை, குளிர்ந்த குளிர்ச்சியுடைய சோலைகள். தன் அப்படின்னாலே குளிர் அப்படின்னு பொருள். அதுக்கடுத்து கொண்டல். கொண்டல் வந்து மேகம். தென்திரை, தென்திரை, திரை அப்படின்னாலே என்னது? அலைகள். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் அடுத்த பாடல். இதில் வன்மை. வன்மை அப்படின்னா கொடை, கொடைத்தன்மை. அதுக்கடுத்து செருணர். செருணர் அப்படின்னா பகைவர். செருணர் பகைவர். பொய்யுரை, பொய்மொழி. பொய்யுரை, பொய்மொழி. வெண்மை வந்து இங்கே அறியாமையை குறிக்குது, அறியாமை. ஓகேங்களா? அடுத்த பாடல் பாருங்கள். இதில் வெய்யோன். வெய்யோன்னா கதிரவன், பகலவன், அதாவது சூரியனை குறிக்கிறது. அதுக்கடுத்து மை வந்து கருமை நிற மையை குறிக்கிறது. அதுக்கடுத்து மரகதம். மரகத கல், அதாவது பச்சை நிறமுடைய மரகத கல்லை வந்து குறிக்குது. அதுக்கடுத்து முகில். முகில்னா மேகம். ஓகேங்களா? அதுக்கடுத்த பாடல் பாருங்கள். ஆழ நெடுந்திரை. நெடுந்திரை அப்படின்னா பெரிய அலைகளை உடைய ஆறு. நெடுந்திரை, திரை அப்படின்னா அலை, நெடுந்திரைனா பெரிய அலைகளை உடைய ஆறு. ஓகேங்களா? வேலம். வேலம் நெடும்படை, அதாவது வேலம் அப்படின்னா யானை, யானைகளை உடைய பெரிய படை. தோழமை, நட்பு. ஏழமை ஏழ்மையாக இருக்கிறது. ஓகேங்களா? வில்லான். வில்லேந்திய வீரன். ஓகே, அதற்கடுத்த பாடல். இதில் உறங்குகின்ற. உறங்குகின்ற அப்படின்னா தூங்குகின்ற. காலதூதர். காலதூதர்னா யமதூதர், யமன். ஓகேங்களா? அதுக்கடுத்து மாய வாழ்வு, பொய்யான வாழ்வு. மாய வாழ்வுனாலே பொய்யான வாழ்வு. கரங்கு, காற்றாடி. காற்றாடி இது முக்கியமானது. கரங்கு அப்படின்னா காற்றாடி. அதுக்கடுத்து நூல்வெளி பாருங்கள். கம்பர் வந்து ராமனுடைய வரலாற்றை தமிழில் வழங்கி அவர் அதுக்கு இட்ட பெயர் வந்து ராமாவதாரம். இதை கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது. இதில் வந்து 6 காண்டங்கள் இருக்குது. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் யார்னா கம்பன். சோழ நாட்டு. இவர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர். திருவெண்ணெல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் என புகழப்பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை விளக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது முதலியன இவருடைய நூல்கள். அதுக்கடுத்து பாய்ச்சல் என்ற சிறுகதை. ஆசிரியர் வந்து சா. கந்தசாமி அவர்கள். இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. நூல்வெளி பாருங்கள். தங்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதையிலிருந்து ஒரு பகுதி. பாய்ச்சல் என்ற பகுதி தான் நம்மளுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. இதன் ஆசிரியர் சா. கந்தசாமி அவர்கள். இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ்பெற்றார். விசாரணை கமிஷன் என்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றார். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றார். இவர் 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவருடைய புதினங்களுள் சில. அகப்பொருள் இலக்கணம். தமிழர்கள் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தங்களுடைய வாழ்வியலை, அதாவது வாழ்க்கை முறையை வந்து அகம், பொருள்,
அகம் புறம் என இரண்டாக பிரிச்சிருக்காங்க. அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் என இரண்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் இப்போ அகப்பொருள் இலக்கணத்தை தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பாடப்பிரிவில் புறப்பொருள் இலக்கணமும் பார்க்க இருக்கோம். இதில் அகத்திணை புறத்திணை இரண்டாக இருக்கு இல்லையா? இதில் அகத்திணையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது தான் அகத்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனிப்பட்ட குடும்ப வாழ்வு அன்பு சார்ந்த உறவு நிலையை குறிப்பது தான் அகத்திணை. அதை பற்றி கூறுவது தான் அகத்திணையில் வச்சுருப்பாங்க. இந்த அகத்திணையை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை என 7 வகைப்படும். ஓகேங்களா? இதில் முதல் 5 திணைகள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளை அன்பின் ஐந்திணைகள் என கூறுவோம். ஓகேங்களா? இதில் கைக்கிளை என்பது ஒருதலை காமத்தை பற்றி கூறுவது, பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஓகேங்களா? முதல் 5 திணைகளை நம்ம அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இந்த மூன்றுமே முதல் 5 திணைகளுக்கு உரியது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 திணைகளுக்கு உரியது. முதற்பொருளில் என்ன இருக்கும்னா நிலமும் பொழுதும் இருக்கும். கருப்பொருளில் என்ன இருக்கும்னா அங்கு வாழக்கூடிய மக்கள், விலங்குகள், பறவைகள், மரம் முதலானவை அந்த கருப்பொருளில் இருக்கும். அதுக்கடுத்து உரிப்பொருளில் வந்து ஒழுக்கம், அவங்களுக்குரிய ஒழுக்கத்தை வந்து உரிப்பொருளாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், குறிஞ்சினா எப்படி இருக்குன்னா மலையும் மலை சார்ந்த இடத்தை தான் நம்ம குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். முல்லை அப்படின்னா காடாக இருக்கும், காடும் காடு சார்ந்த இடமும். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல்னா கடல் பகுதி, கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலைவனம்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இதில் முதல் பொருளை பொறுத்த வரைக்கும் நிலமும் பொழுதும் இருக்கும் இல்லையா? அந்த பொழுதை வந்து 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பெரும்பொழுது, மற்றொன்று சிறு பொழுது. இந்த பெரும் பொழுது வந்து ஒரு ஆண்டில் 6ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஆண்டை 6ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பெரும்பொழுதுக்கும் 2 மாதங்கள். ஓகேங்களா? இதே இது சிறு பொழுதை வந்து ஒரு நாளை 6ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒரு நாளுக்கு 24 மணி நேரமாக அதில் வந்து 6ஆக பிரித்தா ஒவ்வொரு சிறு பொழுதுக்கும் 4 மணி நேரம். ஓகேங்களா? பெரும்பொழுது சிறு பொழுது 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஆண்டின் 6 கூறுகளை பெரும்பொழுது என்றும் ஒரு நாளோட 6 கூறுகளை சிறுபொழுது என்றும் பிரிச்சிருப்பாங்க. பெரும்பொழுது பாருங்கள், ஒரு ஆண்டின் 6 கூறுகள். கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனி காலம் மாசி பங்குனி, இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. நீங்கள் இந்த மாதங்களை வந்து ஆவணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த கார்காலத்தை வந்து இந்த லைனை வந்து கரெக்டாக எழுதிட்டோம்னா நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். அதாவது கார்காலம் தான் ஃபஸ்ட்டு வரும். காருக்கு அடுத்து குளிருக்கு அடுத்து முன்பனி பின்பனி, அதுக்கடுத்து இளவேனில் முதுவேனில். இதை வந்து கரெக்டாக லைன் பை லைனாக எழுதிட்டோம்னா ஆவணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மாதமாக எழுதினோம்னா நம்ம ஒவ்வொரு காலத்துக்குரிய மாதங்கள் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கடுத்து சிறு பொழுதுகள் வந்து ஒரு நாளின் 6 கூறுகள். அப்போ ஒவ்வொரு பொழுதுக்கும் 4 மணி நேரம். காலை வந்து காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலை, நண்பகல் 10 to 2 மணி வரை. ஏற்பாடு பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரை. அதுக்கடுத்து மாலை 6 to இரவு 10 மணி வரைக்குமே மாலை தான். யாமம் வந்து நடுச்சாமம் அப்படின்னு சொல்லுவோங்களா, அது வந்து 10 மணி டு இரவு 2 மணி. அதுக்கடுத்து வைகறை விடியற்காலை பொழுது, இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகறை பொழுது. இந்த 6 பொழுதுகளையும் நம்ம சிறு பொழுதுன்னு சொல்லுவோம். இதில் ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல் குட்டல் பாடு. எல்லுனா அப்படின்னா ஞாயிறு, அதாவது சூரியன். பாடு அப்படின்னா மறையும், ஞாயிறு மறையக்கூடிய நேரம். ஓகேங்களா? பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை எல் குட்டல் பாடு ஏற்பாடு. அடுத்து இந்த 5 நிலத்திற்குரிய பெரும்பொழுதும் சிறு பொழுதும் பார்த்துடலாம். இப்போ குறிஞ்சிக்குரிய பெரும்பொழுது குளிர்காலமும் முன்பனி காலமும், அதனுடைய சிறு பொழுது யாமம். அதாவது குளிர்காலம் முன்பனி காலத்துலலாம் நம்மளுக்கு இரவு பொழுது அதிகமாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கலாம், யாமம். முல்லை வந்து கார்காலம். ஓகே, காடு சார்ந்த இடம், அதில் வந்து கார்காலம் வந்து பெரும்பொழுது. சிறு பொழுது வந்து மாலை நேரம். மருதம் 6 பெரும்பொழுதுகளுமே இருக்கும். சிறு பொழுது வந்து வைகறையில், அதாவது விடியற் காலையில் தானே வயலில் வேலை செய்வாங்க. மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும்.
விடிய காலையில் போய் வயலில் வேலை செய்வாங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வைகறை, நெய்தல், 6 பொழுது பெரும்பொழுதுகளும். இது வந்து சிறுபொழுது வந்து சூரியன் மறையக்கூடிய நேரம், அதாவது ஏற்பாடு. பாலைக்கு வந்து இளவேனில், வேநீர் காலம் ரெண்டுமே வந்துடும். இளவேநீர், முதுவேனில், பின்பனி காலம். ஓகேங்களா. சிறுபொழுது நண்பகல். அந்தந்த நிலத்திற்குரிய கருப்பொருள்கள், ஒரு நிலத்தோட தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, இவையெல்லாம் அந்த நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வம் இருக்கும், மக்கள் இருப்பர், உணவு இருக்கும். இதே போல் ஒவ்வொரு நிலத்துக்குமே தனித்தனியாக தெய்வம் முதலாக தொழில் ஈராக தனித்தனியே இருக்கும் அந்த கருப்பொருள்கள் எல்லாம். உரிப்பொருளை கருப்பொருள் பின்னணியில் அமைத்து பாடுவது மரபு. உரிப்பொருள் வந்து இந்த திணைகளுக்குரிய ஒழுக்கத்தை தான் உரிப்பொருளில் சொல்லியிருப்பாங்க. இப்போ கருப்பொருள் இந்த அட்டவணை பாருங்கள். முதலாவதாக குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம், மக்கள், கருப்பொருள்கள் பார்த்துடலாம். குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் வந்து முருகப்பெருமான். மக்கள் வந்து வெற்பன், குறவன், குறத்தியர். மலையில் வந்து அவங்க தானே இருப்பாங்க, குறவன், குறத்தியர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு வந்து மலை நெல், திணை. விலங்கு புலிகரடி, சிங்கம். பூ குறிஞ்சி, காந்தல். மரம் வந்து அகில், வேங்கை. பறவை கிளியும் மயிலும். ஊர் சிறுகுடி. நீர் அருவி நீர், சுனை நீர். மலைப்பகுதியாக இருக்கனால அருவி நீரும் சுனை நீரும். பறை தொண்டகம். யாழ் குறிஞ்சியாழ். யாழ் வந்து எல்லாத்துக்கும் அந்தந்த பெயர் வச்சே வரும். அதாவது குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ்னு வரும். நெய்தலுக்கு மட்டும் விலரியாழ், பாலைக்கு பாலையாழ் தான். பண்ணும் அது மாதிரி தான். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண் வரும். அதுக்கடுத்து லாஸ்ட் 2க்கு மட்டும் மாறும். செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண். நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண், பாலைக்கு பஞ்சுர பண். தொழில் தேன் எடுத்தல். மலையில் என்னென்ன செய்வாங்களோ அந்த இது, அதாவது தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். அதற்கடுத்து முல்லைக்குரியது. முல்லைக்குரிய தெய்வம் வந்து திருமால். அங்கே உள்ள மக்கள் ஆயர், ஆய்ச்சியர். ஓகேங்களா. தோன்றல், அதாவது ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து உணவு வந்து வரகு, சாமை. விலங்குகள் முயல், மான், புலி. முல்லைக்குரிய பூ முல்லைப்பூ, தோன்றி. மரம் வந்து கொன்றை, காயா. பறவை வந்து காட்டுக்கோழி, மயில். ஊர் வந்து பாடி, சேரி. நீர் வந்து காட்டாறு. பறை ஏறுகோட்பறை. பறை என்னது? ஏறுகோட்பறை. யாழ் வந்து முல்லையாழ் தான். பண் முல்லைப்பண் தான். தொழில் வந்து ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். அதுக்கடுத்து மருத நிலத்துக்குரிய கடவுள் இந்திரன். அவங்கள வந்து உழவன், உலத்தியர், அங்கே வாழக்கூடிய மக்களை உழவன், உலத்தியர் அப்படின்னு சொல்லுவோம். ஊரன், அதாவது உழவன், உலத்தியர் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே விளையக்கூடியது செந்நெல், வெண்ணெல். விலங்குகள் வந்து எருமை, நீர்நாய். பூ செங்கழுநீர், தாமரை. மரம் வந்து காஞ்சி, மருதம். பறவை நாரை, நீர்க்கோழி, அன்னம். ஊர் வந்து பேரூர், மூதூர். நீர் வந்து மனை, கிணறு, பொய்கை. பொய்கைனா குளம், குளத்தில் உள்ள நீர்கள். அதுக்கடுத்து பறை மணமுலா, நெல்லரி, கிணை. மணமுலா பறை, நெல்லரி, கிணை, பறை. யாழ் வந்து மருதையாழ். பண் மருதப்பண். தொழில் வந்து நெல்லறிதல், களை பறித்தல். அதுக்கடுத்து நெய்தலுக்குரிய கடவுள் வர்ண கடவுள். அங்கே உள்ள மக்கள் பரதன், பரத்தியர். சேர்ப்பன், அதாவது பரதன், பரத்தியர். உணவு வந்து மீன், உப்புக்கு பெற்ற பொருள். மீனையும் உப்பையும் கொடுத்துட்டு அதுக்கு என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ வாங்கிக்குவாங்க. அதாவது மீன், உப்புக்கு பெற்ற பொருள். விலங்கு முதலை, சுறா. பூ வந்து தாழைப்பூ, நெய்தல் பூ. மரம் வந்து புன்னை, ஞானல். பறவை கடற்காகம். ஊர் வந்து பட்டினம், பாக்கம். கடல் சார்ந்த பகுதியில் கடற்கரை உள்ள ஊர்களில் தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், பட்டினம், பாக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. நீர் மணர், கிணறு, உவர், களி. பறை வந்து மீன்கோட்பறை. யாழ் விலரியாழ். பண் செவ்வழிப்பண். தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் பகுதி. ஓகேங்களா. அதுக்கடுத்து பாலை. பாலையில் வந்து தெய்வம் வந்து கொற்றவை. மக்கள் எய்னர், எய்ச்சியர். உணவு வந்து சூறையாடலால் வரும் பொருள். அதாவது வழிப்பறி செய்வாங்க. அங்கே வந்து பஞ்சமாக தானே இருக்கும், கடும் பஞ்சம். மழை வந்து அதிகமாக இருக்காது, அதனால் கடும் பஞ்சமாக இருக்கும். அதனால் சூறையாடலால் வரும் பொருள் தான் அவங்களுக்கு உணவு. விலங்கு வழி இழந்த யானை. பூ வந்து குரவம்,
பாதிரிப்பூ. மரம் வந்து இலுப்பை மரம், பாலை மரம். பறவை புறா பருந்து. ஊர் வந்து குறும்பு. நீர் வந்து வற்றிய சுனை, கிணறு. பறை துடிப்பறை. யாழ் வந்து பாலையாழ். பண் வந்து பஞ்சுர பண். அதுக்கடுத்து தொழில் வந்து வழிப்பறி, நிறை, கவர்தல். அதுக்கடுத்து ஒன் வேர்டு பாருங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக பெரும்பொழுதாக கொண்ட நிலம் வந்து குறிஞ்சி நிலம். குறிப்பாக குறிஞ்சி நிலம்தான். இதே போல் மருதம், நெய்தல் இந்த இரண்டுக்குமே 6 பெரும்பொழுதுகளும் இருக்கும். சரிங்களா? அதில் குளிர்காலமும் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். ஓகே. அதற்கடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள். போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. அதாவது கூற்று 1 சரி. 2 பாருங்கள். அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. அது என்பது போராட்ட பண்பு. அந்த போராட்ட பண்பு உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டுமே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? அதாவது அள்ளி முகர்ந்தால், இறுக்கி முடித்தால், காமம் முறிந்தால், தளர பிணைத்தால். இதில் வந்து தளர பிணைத்தால் என்பது தான் சரியானது. இது வந்து உமா மகேஸ்வரி என்ற ஆசிரியர் எழுதிய பூத்தொடுத்தல் அந்த பகுதியில் இருக்குது. அதாவது பூ கட்டும்போது தளர பிணைத்தால், அதாவது லூஸாக பின்னணும் அப்படின்னு சொன்னோம்னா, பூ கட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பூ வந்து தரையில் நழுவும். அதைத்தான் இங்கே குறிச்சிருக்காங்க. தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் அந்த சிறப்பு பெயர் வழங்கியிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் பாருங்கள். தூக்குமேடை நாடகத்தில் நடித்தவர் யார்? இது வந்து சரியாக இருக்காது. கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? இது சரியாக இருக்கும். தூக்குமேடை என்பது திரைப்படமா நாடகமா? அது வந்து முழுமையான வினாவாக இருக்காது. யாருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது? இதுவும் கரெக்டான வினாவாக இருக்காது. ஏன்னா அந்த பாராட்டு விழாவில் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுவும் வினாவாக இருக்காது. இதுதான் கரெக்டான வினா. கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது? அதாவது எப்போது அல்லது எந்த நிகழ்வில் வழங்கப்பட்டது? ஓகேங்களா? அதுதான் வினாவாக இருக்க முடியும். ஆன்சர் ஆ. ஓகேங்களா? அதுக்கடுத்து கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கொடை இல்லாத காரணம் என்பது அங்கு வறுமை இல்லாததால் கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள். மொழிபெயர்க்க. கலைஞர் கருணாநிதி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் லிட்ரேச்சர். தமிழ் லிட்ரேச்சர்னால் தமிழ் இலக்கியத்துக்கு கான்ட்ரிபியூஷன், அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் கவர் எ வைட் ரேஞ்ச். பரந்த எல்லை, அந்த பங்களிப்போட பரந்த எல்லை பாருங்கள். போயம், லெட்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே, நாவல்ஸ், பயோகிராஃபிஸ், ஹிஸ்டாரிக்கல் நாவல், ஸ்டேஜ் பிளே. அதாவது போயம் அப்படின்னா அது வந்து கவிதை, லெட்டர்ஸ் கடிதங்கள், ஸ்க்ரீன் பிளே திரைக்கதைகள், நாவல்ஸ்னால் புதினங்கள், பயோகிராஃபி வாழ்க்கை வரலாற்று நூல்கள், ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் புதினங்கள், ஸ்டேஜ் பிளே நாடகங்கள், டயலாக் வசனங்கள் அண்ட் மூவி சாங்ஸ் திரைப்பட பாடல். ஹி ஹேஸ் ரிட்டன் குறளோவியம் ஃபார் திருக்குறள். திருக்குறளுக்கு குறளோவியமும், அப்புறம் தொல்காப்பிய பூங்கா, பூம்புகார், as well as many poems. போயம்னா நிறைய கவிதைகள், எஸ்ஸே கட்டுரை, அண்ட் புக்ஸ்னால் நூல்கள். அப்பார்ட் ஃப்ரம் லிட்ரேச்சர் அதாவது தமிழ் இலக்கியம் மட்டுமல்லாமல் கருணாநிதி ஹேஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டட் டு த தமிழ் லாங்குவேஜ் த்ரூ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். இலக்கியம் மட்டுமல்லாமல் கலை மற்றும் கட்டிடக்கலை மூலமாகவும் தமிழ் மொழிக்கு வந்து தொண்டாற்றியிருக்காரு. லைக் த குறளோவியம் இன் விச் கலைஞர் ரோட் அபவுட் திருக்குறள், த்ரூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வள்ளுவர் கோட்டம். He have an architectural presence to திருவள்ளுவர் in சென்னை. அதாவது குறளோவியம் எழுதியிருக்காருல, அதுபோல் சென்னையில் வந்து வள்ளுவர் கோட்டத்தை
அமைச்சிருக்காரு. வள்ளுவர் கோட்டத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக திருவள்ளுவருக்கு ஒரு கட்டடக்கலை சான்றை வந்து உருவாக்கி சிறப்பிச்சிருக்காங்க. அட் கன்னியாகுமரி கருணாநிதி கன்ஸ்ட்ரக்டட் எ 133 foot high statue ஆஃப் திருவள்ளுவர் இன் ஹானர் ஆஃப் த ஸ்காலர். அதாவது கன்னியாகுமரியில் அந்த திருவள்ளுவர் சிலை வந்து 133 அடி உயரம் கொண்ட அந்த திருவள்ளுவர் சிலையை அமைச்சிருக்காரு. ஹானர் ஆஃப் த ஸ்காலர், அவருக்கு வந்து அந்த திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்களை அறிவோம், தொடர்ந்து செய்வோம். தொடர் வந்து 3 வகைப்படும். அதாவது தனிச்சொற்றொடர், தொடர் சொற்றொடர், கலவை சொற்றொடர் 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து தனிச்சொற்றொடர் வந்து ஓர் எழுவாயோ பல எழுவாயோ இருந்து ஒரே ஒரு பயனிலையை மட்டும் கொண்டு முடிந்தால் அதை தனிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். மேரி பேருந்திற்காக காத்திருந்தால் ஒரே ஒரு பயனிலை, அதாவது ஒரே ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்திருக்கு. இது வந்து தனிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். பல எழுவாய், ஒரு எழுவாய், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் கூட இருக்கலாம். அடுத்து பாருங்கள். மேரியும் கனகாவும் 2 எழுவாய் இருக்குது. மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். ஒரே ஒரு வினைமுற்றை, அதாவது பயனிலையை கொண்டு முடிந்திருக்கு. இது தனி சொற்றொடர். ஓகேங்களா. தொடர் சொற்றொடர் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருப்பது தொடர் சொற்றொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள். இனிய நிலா பேச்சு போட்டியில் பங்கேற்றார் ஒரு பயனிலை. வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார் 3 பயனிலைகளை கொண்டு வந்திருக்கு. இது வந்து தொடர் சொற்றொடர். தொடர் சொற்றொடரில் வந்து ஒவ்வொரு பயனிலைக்கு அடுத்தும் கால் புள்ளி அல்லது அரை புள்ளி வரும். ஓகேங்களா. அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள். அன்வர் அரங்கத்திற்கு வந்து கார்புள்ளி. ஓகேங்களா. நாடகம் பார்த்து மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்தார். அதாவது வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் 3 பயனிலைகளை கொண்டு முடிந்திருக்கு. இது தொடர் சொற்றொடர். ஓகேங்களா. கலவை தொடர். கலவை தொடரில் வந்து கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மை தொடரும் கருத்து முழுமை பெறாத ஒரு துணை தொடரும் கலந்து வருவதை தான் நம்ம கலவை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், புரியும். மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இதில் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் என்பது ஒரு முதன்மை தொடர். ஓகேங்களா. அதான் பள்ளிக்கு வந்தான், அதை தான் முதன்மை தொடர். மழை கொட்டி கொண்டிருந்தாலும் இது வந்து முற்று பெறாத ஒரு துணை தொடர். இது சேர்ந்து கலந்து வருவதை தான் இதை கலவை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்களை அடைப்புக்குறியில் குறிப்பிட்டுள்ளவாறு மாற்றுக. எடுத்துக்காட்டு பாருங்கள். அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார். இந்த சொற்றொடரை வந்து கலவை சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். இதில் கயல்விழி கதவை திறந்தார் என்பது முற்று பெற்ற ஒரு முதன்மை தொடர். அழைப்பு மணி ஒலித்ததால் அது முற்று பெறாத துணை தொடர். இது 2 கலந்து வருவதை நம்ம கலவை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள். இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்பவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். இது வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனி வாக்கியமாக இருக்குது. இது தொடர் சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. தொடர் வாக்கியத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த தனித்தனி வாக்கியத்துக்கு இடையிலையும், அதாவது இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி அவற்றை வரிசைப்படுத்தி அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி புத்தகங்களை கேட்பவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் அப்படி எழுதலாம். இன்னொரு முறை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார். இங்கே வந்து அரை புள்ளியிட்டுறலாம். ஓகேங்களா. அவற்றை புத்தக அடுக்குகளில் அடுக்கி வைத்தார். இந்த பயனிலைக்கு அடுத்தும் அரை புள்ளியிடலாம். புத்தகங்களை கேட்பவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். ஓகேங்களா. 3 பயனிலைகளை ஒரே தொடரில் வந்துடும். தனித்தனி தொடராக இல்லாமல். ஓகேங்களா. தொடர் சொற்றொடரில் வந்துடும். அதுக்கடுத்து இரண்டாவதாக கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்தார். கலைஞர் எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சென்றார். இதை கலவை சொற்றொடராக ஆக்கணும். அதாவது இந்த வாழ்ந்தார் இதை எடுத்துட்டு கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்து
எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேர்த்தார். ஓகேங்களா? வாழ்ந்து. கலைஞர் எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு வாழ்ந்து என்பது துணைத்தொடர். எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேர்ந்தார், இது முதன்மை தொடர். இதை இரண்டையும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? வாழ்ந்தாரை எடுத்துட்டு வாழ்ந்து போட்டு கம்மா போட்டுறணும். ஓகேங்களா? கலைஞரையும் எடுத்துடணும். எழுத்து வழியாக தமது எண்ணங்களை கடைக்கோடி தமிழனுக்கு கொண்டு சென்றார், இது கலவை தொடராயிரும். முறைசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார் கலைஞர். இதை தனிச்சொற்றடாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை நம்ம 3 வாக்கியமாக எழுதலாம், 3 தனித்தொடர்களாக எழுதலாம். ஓகேங்களா? தனித்தொடரில் ஒரே ஒரு பயனிலை தான் இருக்கணும். அதாவது கலைஞர் முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கினார், அது ஒரு வாக்கியம். அதற்கடுத்து அதனை வார இதழாக்கினார், இது 2வது வாக்கியம். 3வதாக நாளேடாக்கினார், பின்னர் நாளேடாக்கினார், அது 3வது தனி வாக்கியம். இப்படி இந்த தொடர் வாக்கியத்தை தனித்தனி தொடராக 3 தொடர்களில் எழுதலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு பயனிலை வச்சு வருவது தான் தனி வாக்கியம், தனித்தொடர். ஓகேங்களா? 4வதாக பாருங்கள். ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைபட்டது. இதையும் தனித்தொடராக்கணும். ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றது, அது ஒரு தொடர், புள்ளி வச்சிடணும். அதுக்கடுத்து 2வது தனித்தொடர் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைபட்டது, 2வது தொடர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக. இதில் உள்ள பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்கலாம். கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. ஓகேங்களா? எடை குறைவானது, ஒன்று மட்டும் எடை குறைவானது. உங்களிடம் உள்ள தராசு பாரசீக மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. தராசருக்கு தூய தமிழ் மொழி துலாக்கோல். ஓகேங்களா? துலாக்கோல். ஓகேங்களா? யூஸ் பண்ணி அப்படின்னா பயன்படுத்தி. வெயிட் குறைந்த, அதாவது எடை குறைந்த. வெயிட் என்பது எடை. ஓகே. கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. ஓகேங்களா? இதுலேயும் அதே தான். கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி. ஈக்குவலாக சமமாக. வெயிட் குறைவானது, எடை குறைவானது. தராசு என்பது துலாக்கோல். அதுக்கடுத்து 2 தண்டர்கள். இதே எக்ஸ்பிரிமெண்ட் என்பது சோதனை. ஓகேங்களா? இதே சோதனை. ரிப்பீட் செய்து அப்படின்னா மீண்டும் செய்து அல்லது திரும்ப செய்து. ரிப்பீட் என்பது மீண்டும் அல்லது திரும்ப செய்து. ஆன்சர் என்பது இணையான தமிழ் சொல் விடை. ஓகேங்களா? அதுக்கடுத்து பத்தியை படித்து வினாவிற்கு ஏற்ற விடையளிக்க. இந்த பத்தியில் கலையை பற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது நிகழ்த்து கலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய கொஷின் கொடுத்துருக்காங்க, அதற்கு நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். இது நம்மளுக்கு தேர்வில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது நம்மளுக்கு இந்த பத்தியிலிருந்து அது ரிலேட்டடாக இருக்கோ அதை நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அந்த பத்தியை பாருங்கள். கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் கலைத்திறனோடு தந்து இன்றளவும் தொடர்வன எது? நிகழ்த்து கலைகள். ஓகேங்களா? நிகழ்த்து கலைகளோட டெஃபனிஷன். கிராமப்புற சிற்றூர் மக்களின் கலை அழகியல் பண்பாடு ஆகியவற்றின் எச்சங்களாக இருப்பவை இவை. வடிவங்களை கொண்டு நிகழ்த்து கலைகளை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அவை கரகாட்டம், காவடி ஆட்டம், அதாவது தலையில் தோளில் கருவியை சுமந்தபடி ஆடுபவை. மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், புலியாட்டம், வேடம் கட்டி ஆடுபவை. ஒயிலாட்டம், தப்பாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம், குழுவாக ஆடுபவை. தெருக்கூத்து, தோற்பார்வை கூத்து, இது கதையை தழுவி ஆடும் ஆட்டங்கள் என இந்த நிகழ்த்து கலையை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. தலையில் கரகம் என்னும் குடத்தை வைத்து கொண்டு ஆடும் கரகாட்டமும், தோளில் காவடியை சுமந்தவாறு ஒய்யாரமாக ஆடும் காவடியாட்டமும் மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலை வடிவங்கள். இவை மரபார்ந்த கலை வடிவங்கள். மயில் வடிவ கூட்டுக்குள் இருந்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்பாடும் மயிலாட்டம். குதிரை வடிவ கூட்டுக்குள் இருந்து பாதத்துக்கு கீழ் கட்டையை கட்டிக்கொண்டு டக் டக் என ஆடும் குதிரையாட்டமும், புலிவேடமிட்டு ஆடும் புலியாட்டமும் காண்பதற்கு உற்சாகம் தரக்கூடிய நிகழ்த்து கலைகள்.
இசைக்கேற்ப துணியை வீசி குழுவாக ஆடும் ஒயிலாட்டமும் தப்பு என்னும் தோற்கருவின் தாளத்திற்கு ஏற்ப ஆடும் தப்பாட்டம், தேவராட்டம், சேர்வையாட்டம் ஆகிய கிராமிய கலைஞர்களால் நிகழ்த்தப்படும் கலை வடிவங்கள் ஆகியவை. இவற்றுக்கெல்லாம் சிகரமாக திறந்த வெளிகளையும் தெரு முனைகளையும் மேடையாக்கி எளிய ஒப்பனைகளுடன் நிகழ்த்தப்படும் கலையாக தெருக்கூத்து விளங்குகிறது. கதையொன்றில் இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவை இணைந்த வடிவமே தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கதை, பாடல், ஆடலுடன் தோளால் செய்த வெட்டு வரைபடங்களை திரைச்சீலையில் ஒளி ஊடுருவும் வகையில் பொருத்தி அவற்றை நாடகம் போல நிகழ்த்துவது தோற்பார்வை கூத்து. இது வந்து தோற்பார்வை கூத்துக்குரிய டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் கலை இது. ஊரக மக்களின் வாழ்வியல் கலந்தவை இந்த நிகழ்த்து கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை உழைப்பாளிகளின் உணர்வு வெளிப்பாடு, வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி, மக்களின் சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டுக்கூறு இந்த நிகழ்த்து கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ள நிகழ்த்து கலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 கொஷின் பாருங்கள். இதில் 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது நம்மளுக்கு தேர்வில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்துடும். அது ரிலேட்டடாக என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ நம்ம அந்த பத்தியை பார்த்து படித்து அந்த ஆப்ஷன்ஸை போடணும். ஓகேங்களா? நிகழ்த்து கலைகள் எத்தகைய சிறப்புகளை கொண்டவை? நிகழ்த்து கலைகள் எத்தகைய சிறப்பை கொண்டவை பாருங்கள். நிகழ்த்து கலைகள் என்பவை கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் கலைத்திறனோடு தந்து இன்றளவும் தொடர்வன. இந்த நிகழ்த்து கலைகள் கிராமப்புற சிற்றூர் மக்களின் கலை, அழகியல், பண்பாடு ஆகியவற்றின் எச்சங்களாக இருப்பவையும் இந்த நிகழ்த்து கலைகள். இது இந்த கலையோட சிறப்பம்சம். ஓகேங்களா? தேர்வில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அது எது ரிலேட்டடாக இருக்கோ அதை போடணும். அதுக்கடுத்து மரபார்ந்த கலை வடிவங்கள் யாவை? மரபார்ந்த கலை வடிவங்கள்: தலையில் கரகம் என்னும் குடத்தை வைத்து கொண்டு ஆடும் கரகாட்டமும், தோளில் காவடியை சுமர்ந்தவாறு ஒய்யாரமாக ஆடும் காவடி ஆட்டமும் மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலை வடிவங்கள். நிகழ்த்து கலைகளில் முத்தமிழும் உள்ளடங்கி உள்ளன என்ற கருத்தை விளக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், கதையொன்றில் இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு இது இணைந்தது தான் தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்து நிகழ்த்து கலை தான். ஓகேங்களா? இதில் வந்து இந்த கதை, வசனம் எல்லாமே இயல் தமிழில் வந்துடும். அதுக்கடுத்து இசையை பொறுத்த வரைக்கும் இசை, பாடல் இது வந்து இசைத்தமிழில் வந்துடும். நாடகம் வந்து மெய்ப்பாடு, ஆடலும் மெய்ப்பாடும் நாடகத்தில் வந்துடும். ஓகேங்களா? இந்த தெருக்கூத்தில் முத்தமிழும் இணைந்தே வருது. இந்த நிகழ்த்து கலையில் வந்து இந்த முத்தமிழும் இணைஞ்சிருக்கு. கதையொன்றில் இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவை இணைந்த வடிவமே இந்த தெருக்கூத்து. ஓகேங்களா? அதுக்கடுத்து பத்தியிலிருந்து 2 வினாக்களை உருவாக்குக. இந்த பத்தியிலிருந்து 2 வினாக்கள் எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வினா எப்படி எடுக்கலாம்? நிகழ்த்து கலைகள் எத்தனை வகைப்படும்? நிகழ்த்து கலைகள் 4 வகைப்படும். நிகழ்த்து கலைகள் எத்தனை வகைப்படும்? அதுக்கடுத்து வாழ்க்கையை காட்டும் கண்ணாடி எவை? நிகழ்த்து கலைகள். ஓகேங்களா? நிகழ்த்து கலைகளை பாதுகாக்க நம்மால் செய்ய இயலும் எவையேனும் 2 செயல்பாடுகளை குறிக்க சொல்லியிருக்காங்க. 2 ஏதேனும் செயல், அதாவது பள்ளிகளில் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் அதுக்கு பதிலாக வந்து இந்த நிகழ்த்து கலை, இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம் இதெல்லாம் வந்து ஆண்டு விழாவின் போது வைக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஊரில் வந்து திருவிழா நடத்துவாங்க இல்லையா, அதில் வந்து இந்த நிகழ்த்து கலைகளை கொண்டு வரலாம். அதன் மூலமாக வளர்க்கலாம். அடுத்து முத்துசாமி என்ற கலைஞாயிறு, இவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். இவர் தமிழ்நாட்டின் வழி நாடக முறை, கூத்துக்கலையின் ஒப்பனை முறை, கதை சொல்லும் முறைகளையும் எடுத்துக்கொண்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியவர். அதே வேளையில் நாடகத்தில் பயன்படுத்தப்படும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்தவர். இசையிலும் மாற்றங்களை நிகழ்த்தியவர் இந்த முத்துசாமி அவர்கள். இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பற்றி பேசின. இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நகரங்களிலும் இவரது நாடகங்கள் நடத்தப்பட்டன. இந்திய அரசின் தாமரை தெரு
விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர். இவர்தான் கூத்துப்பற்றை நாமுத்துசாமி என்ற கலைஞாயிறு அவர்கள். ஓகேங்களா. அடுத்து தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. பாருங்கள், வானம் கருக்க தொடங்கியது, மழை வரும் போல் இருக்கிறது. அனைவரின் பாராட்டுகளால் வெக்கத்தில் பாடகரின் முகம் மலர்ந்தது அல்லது சிவந்தது. ஓகேங்களா. டேஷ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம், வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். அதுக்கடுத்து கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் டேஷ் புல்வெளிகளில், பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் பொன்னிற வெயில் பரவி கிடைக்கிறது. பொன்னிற வெயில் பரவி கிடைக்கிறது. வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். அதுக்கடுத்து பொருத்தமானவற்றை சொற்பட்டியில் கண்டு எழுதுக. விரட்டாதீர்கள், பறவைக்கு மரம் வீடு. வெட்டாதீர்கள், மனிதருக்கு அவை தரும் மரவீடு. காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும், சோலைப்பூவினில் வண்டினம் தங்கும். மலைமுகட்டில் மேகம் கவிழும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். வாழ்க்கையில் தோற்பவர் மீண்டும் வெல்வர், இதை தத்துவமாய் பார்ப்பவர் முயற்சி மேற்கொள்வர். கைத்தட்டலே கவிஞருக்கு விருது, அவையோரின் ஆர்வமே அவருக்கு விருந்து. அதுக்கடுத்து அகராதியில் காண்க. தாள்னா என்ன பொருள்? தாள் என்பது நாக்கு. உழுவை அப்படின்னா புலி. அகவுதல் மயில் எழுப்பக்கூடிய ஒலி. அல்லது அழைத்தல் பாடுதல். ஓகேங்களா. ஏந்தலில் மிகுந்த அழகு, பேரழகு, அழகான. ஓகேங்களா. அதுக்கடுத்து அண்மை அல்லது அருகில். ஓகேங்களா. அருகில் அல்லது அண்மை. ஓகே. அதுக்கடுத்து கலைச்சொற்கள் பாருங்கள். பிளேரைட் நாடக ஆசிரியர். ஸ்டோரி டெல்லர் கதை சொல்லி. ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை. ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் முருகியல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வகுப்பில் 10ஆம் வகுப்பில் உள்ள இயல் 6 முழுமையும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.